ஒரு குழந்தை வளரும்போது தந்தையைப் போல அல்லது தாயைப் போல என்று சொல்வது வேறு விஷயம். ஆனால் புத்திசாலித்தனத்துடன் பிறந்த குழந்தை அதிர்ஷ்டத்தின் அடையாளம். ஒவ்வொருவருக்கும் குழந்தை பிறப்பதற்கு முன்பே குழந்தையை பற்றி அவரவர் எண்ணங்களும் கனவுகளும் இருக்கும். ஆனால் பிறக்கும் குழந்தை சுறுசுறுப்புடனும் புத்திசாலித்தனத்துடனும் பிறக்க வேண்டும். எனவே கர்ப்பிணிகள் சில குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைக்கு வெளி உலகத்தையும் இங்கு நடக்கும் கருத்துக்களையும் உணரும் திறன் உள்ளது. ஆனால் பலருக்கு இது தெரியாது. சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் புராண கதைகளை படிப்பார்கள், மந்திரங்களை உச்சரிப்பார்கள், இசை பயிற்சி செய்வார்கள். இவர்களுக்கு பிறக்கும் குழந்தை இந்த கலைகளில் ஏதேனும் ஒன்றை இணைத்து பிறக்கும். எனவே ஆரோக்கியமான மற்றும் புத்திசாலித்தனமான குழந்தையை பெற விரும்பும் பெண்கள் இந்த உதவிக்குறிப்புகளை பின்பற்றவும். கதை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வயிற்றில் குழந்தை உருவாகி இருந்தால் வெளியில் நடக்கும் ஒவ்வொரு எண்ணமும் தெரியும் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். 3வது மாதங்களில் எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணும் தன் முன் குழந்தை இருப்பதாக நினைத்து தொடர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தை அதை எடுத்துக்கொண்டு புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும் என்கிறார்கள். பிறந்த பிறகு மிக இளம் வயதில், அதாவது பேச ஆரம்பித்த உடனேயே வயிற்றில் சொன்ன கதையை சொல்கிறது. ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களையும் சேர்த்து 2 உயிர்களுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே ஆரோக்கியமான உணவு உங்களின் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்ணும் உணவில் அனைத்து வகையான சத்துக்களும் இருப்பது நல்லது. இரும்புச்சத்து நிறைந்த பச்சை இலை காய்கறிகள் குழந்தையின் மன வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் கேரட் அல்லது அதன் சாறு சாப்பிடுவார்கள். இதுவும் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உணவு ஆகும். பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடலில் ஹார்மோன்கள் மாறுகின்றன. இக்காலத்தில் நிறைய மனச்சோர்வும் ஏற்படும். ஆனால் சோர்வடைய வேண்டாம். கர்ப்பத்தை அதிக சுறுசுறுப்புடனும் வேடிக்கையாகவும் கழிக்க வேண்டும். முடிந்தால் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியும் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியான தாய்க்கு பிறந்த குழந்தை எப்போதும் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமான உடல் எடையுடனும் இருக்கும். இசையை கேட்டு அரட்டை அடிக்கவும். குழந்தை வயிற்றில் வளரும்போது கர்ப்பிணி தாய் உற்சாகமான இசையை கேட்கும்போது அது குழந்தையின் மன ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வருபவர்களிடம் பேசுவது முதல் சிரித்து அரட்டை அடிப்பது முதல் நல்ல விஷயங்களை நினைவு கூர்வது குழந்தையின் நினைவாற்றலை அதிகரிக்கும். ஏனெனில் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இதையெல்லாம் கவனிக்கிறது. கருவுற்ற தாயின் உடலில் செரடோனின் என்ற மகிழ்ச்சியான ஹார்மோன் வெளியேறுவதே இதற்கு முக்கிய காரணம்.